பைபிளில் நீங்கள் 12ஆம் சங்கீதமா 8ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், 8ஆம் சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கு பாருங்க. அதில் ஸ்தோத்திரம் 8ஆம் சங்கீதத்தில் 8ஆம் சங்கீதம்னா பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயில் பலன் உண்டு பண்ணினீர். இதே வசனத்தை இயேசு பின்னாடி புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? குழந்தைகள் பாலகர் வாயில துதி உண்டாகும்படி செய்தீர் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. என்னது? புதிய ஏற்பாட்டில் இயேசு இதே வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? துதி, அதுல பலன்னு போட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் துதின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஏன் இதுக்கு சொல்றேன் தெரியுமா? உங்க வாயில வர்றவ துதிங்க, அது சாதாரணங்க. ஒருவேளை நமக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, என்னத்தை துதிக்க, என்னத்தை ஸ்தோத்திரம் பண்ண. ஹல்லேலூயா. துதி ஒரு பலன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஒரு ஆயுதம், ஆராதனை ஒரு பட்டயம். ஹல்லேலூயா. அதோடு கூட இன்னைக்கு நான் பார்க்க போறோம், தேவ வசனம் ஒரு பட்டயம்.